காரோட கிணற்றில் விழுந்த நபரும் மீட்க சென்ற நபரும் பரிதாபமா உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தீயணைப்பு துறையினருக்கு உதவிக்கரம் நீட்டி கிணத்துல காப்பாத்த குதிச்சவரும் இழந்ததுதான் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சந்தோஷமா வெளியே கிளம்பும் போது சின்ன தவறால இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்திருக்கக்கூடிய முள்ளிக்காபாளையம் பகுதியை சேர்ந்தவர் 65 வயதான யுவராஜ் என்கிற சிவகுமார். இவரு தன்னுடைய வீட்டு பக்கத்துல கிணத்தின் பக்கத்துல தன்னுடைய காரை நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. வெளியே போறதுக்காக காரை எடுக்கும் போதுதான் தவறுதலா காரை இயக்குனதுனால அங்க பக்கத்துல இருந்த கிணற்றுல தடுப்பு சுவர் இல்லாததால அந்த கார் கிணற்றுக்குள்ள விழுந்திருக்கு. சுமார் 90 அடி ஆழம் கொண்ட இந்த கிணற்றுல அதிக அளவுல தண்ணீர் இருந்ததா கூறப்படக்கூடிய நிலையில மீட்பு குழுவினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து இந்த கிணத்துல மீட்பு பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஆனா அதிக அளவுல தண்ணீர் இருந்ததால உதவிக்காக நீச்சல் தெரிந்த பூங்கார் பகுதியை சேர்ந்த மூர்த்தி உட்பட அவரோட சேர்த்து 4 பேர் வரவழைக்கப்பட்டிருந்திருக்காங்க. கிணற்றுல அந்த 4 பேரும் குதிச்சு தேடும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஆனா 3 பேர் கிணற்றிலிருந்து மேல் வந்த நிலையில மூர்த்தி மட்டும் கிணற்றுக்குள்ள மூழ்கினதா கூறப்படுது. மீண்டும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில ஈடுபடும் போதுதான் காரை ஓட்டுன யுவராஜும் மீட்க போன மூர்த்தியும் சடலமா மீட்கப்பட்டதா கூறப்படுது. இப்படி காரோட கிணற்றுல விழுந்த நபரும் மீட்க போன நபரும் உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.